நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாதங்களில் அனைவராலும் ஒரு வரவேற்கக்கூடிய மாதம், ஒரு அற்புதமான மாதம். என்ன மாதம்னா நம்மளுடைய ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தோடைய மாத பலன், ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த ஆடி மாதம் எந்த தேதியில், ஆங்கில தேதிக்கு எந்த தேதியில் பிறக்குது, ஆங்கில மாத தேதிக்கு எத்தனாம் தேதி வரையும் இருக்கிறது என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் நம்மளுடைய தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கப் போகிறது. இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கடக ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதமே ஆடி மாதம். எல்லாருக்குமே தெரியும், ஆடி மாதம்னாலே எல்லா பகுதிகளிலுமே, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லா இடங்களிலுமே அம்மனை பாடல் மூலமாக வீட்டில் வழிபாடு பண்ணுறது. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தெருகளில் உள்ள கோயில்கள்லையும், அம்மன் கோயில்களில் ஃபுல்லாக கூழ் காய்ச்சி கொடுக்கறது, அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே சம பங்கு கொடுத்து, சம மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது. அதேபோல் அம்மனை எந்த அளவுக்கு ஒரு மெருகேற்றணுமோ, தன்னுடைய வேண்டுதல் மூலமாக, தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் மெருகேற்றணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய மக்கள் அனைவருமே அம்மனுடைய வழிபாடை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எல்லா கோயில்கள்லேயுமே ஆடி பிறந்துட்டாலே போதும், கூட்டம் அலை மோதும். அது என்ன சொல்கிறேன்னா, கூட்டமாக இருந்தாலும் நான் கூட போய் நின்று கும்பிடுவேன், நான் வருஷம் நின்னால் கும்பிட்டே தீருவேன், என் அம்மனை பார்த்தே தீருவேங்கிற லட்சியத்தில் இருக்கிற நம்முடைய கோடான கோடி நம்முடைய இந்து மக்கள் அத்தனை நபர்களுமே அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நான் அம்மன் கோயிலுக்கு போகலை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவீங்களா? கடந்த கால ஆடி மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக போயிடுவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் ஆடி மாதத்தில் யாராவது கோயிலுக்கு போகலன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எக்காரணத்தை கொண்டும் மாதத்தில் ஒரு நாளாச்சும் நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்முடைய மக்கள் அனைவருமே இருப்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, ஆடி அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யும், ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும். ஆனால் இந்த ஆடி அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, நம்மளுடைய மூதாதையர்கள், அவர்கள் அனைவருமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போங்கிறது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாங்க. ஐயா, நான் ஒரு 10 வருடமாக கொடுக்கல, நான் 5 வருடமாக கொடுக்கல, நான் ஒரு 3 வருடமாக கொடுக்கல, ஸோ நான் பல வருடமாகவே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்தால், கடந்த காலங்களில் கொடுக்காத விஷயங்கள், தர்ப்பணம் கொடுக்காத செயல்பாடுகள், திதி கொடுக்காத செயல்பாடுகளுக்கு அப்படியே அதையெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்படிலாம் தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க. ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம். அதே போல் ஆடி பௌர்ணமியும் பின் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள். ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனை கும்பிட்டாலும் சரி, அல்லது உங்கள் ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்ப்போம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் எந்த இடத்திலும் முதன்மையாக செயல்படக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறப் போகிறது என்பது உண்மை. நீங்கள் எவ்வளோ முயற்சிகள், கடின முயற்சிகள், ரொம்ப போராடி எப்போ என்னால் போராடவே முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் உள்ள அத்தனை தடைகளும் விலகப் போகிறது. எவ்வளோ தடை இருந்தாலும் அந்த தடையிலிருந்து என்ன பண்ண போகிறீங்க, வெளியே உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையில்
மீண்டும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எதுக்கு கவலைப்படணும், எதுக்காண்டி நான் கவலைப்படணும் அப்படிங்கிற வார்த்தையை இந்த மாதம் நீங்கள் உறுதியாக பயன்படுத்துவீங்க. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், அதாவது மனசில் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணால் மாட்டிக்கிட்டோம், அப்படி பண்ணால் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி கடந்த 1.5 வருட காலமாக எல்லா விஷயங்களிலும் வெறும் வார்த்தைகளால் சமாளிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்த நிலைமை மாறி இந்த மாதம் உங்களால் அற்புதமாக செயல்பட முடியும் என்ற செயல்பாடுகள் நடக்கப் போகிறது. மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். நீங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக நல்ல ஒரு வெற்றிகரமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் துவங்கலாமா, தொழில்னா அதில் லாபம் இருக்குமா அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, அந்த கடைக்குள்ளேயோ அல்ல அந்த அலுவலகத்துக்குள்ளேயோ புதிதாக ஏதாவது முயற்சி எடுக்கலாம். ஆடி 18க்கு அப்புறம், ஆடி பெருக்கு அப்புறம் நீங்கள் கட்டாயமாக செய்யலாம். அதே புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு கடை நிறுவனம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் பல தடைகளை, சில அழுத்தங்களை உங்களுடன் இருப்பவர்களே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக செய்யணும் ஒரு முடிவு எடுத்தால் கூட என்ன பண்ணுவாங்க, ஏன்னா எவனா ஒருத்தர் கூட நிப்பாட்டுவான், பிரேக்கை போட்டு சட்டக்குன்னு நிப்பாட்டுவான். எங்கே போகிற, என்ன பண்ணுற, கொஞ்சம் பார்த்து பையா போகணும். நீங்கள் போகிறதே கரெக்டான பாதையை, கரெக்டான விஷயங்களில் ஒரு கரெக்டாக முடிவெடுத்து நீங்கள் செஞ்சுக்கிருக்கீங்க. அந்த விஷயங்களை தடை ஏற்படுத்துறதுக்கு உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு ஆப்போசிட்டான நபர்கள் உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலங்களில் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த தடைகளுக்கு யார் காரணம்னா செவ்வாயும் கேதும் இணைந்திருப்பது தான் காரணம். இப்போ அந்த இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல, அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் 4ல் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் சில நேரங்களில் உள்ள தடைகளை உடைத்து வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உருவாகிறது. புதியதாக வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்க. திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க, வரன் தேடிக்கிறீங்க, வரன் தேடி அலைஞ்சு எவ்வளோ தூரம் அலைஞ்சு பார்த்துட்டேன், வரன் கிடைக்கவே மாட்டேங்குன்னு ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கவலையை விட்டுட்டு என்ன பண்ணலாம், இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய முழு முயற்சியும் இந்த மாதம் நான் உறுதியாக திருமணத்துக்கு முயற்சி எடுத்தால் நடக்கும் அப்படின்னு மனதில் உள்ள நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அந்த நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கை துணையானது உங்களுடைய வீட்டு பகுதியிலே இருக்கலாம், அல்லது நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க வெப்சைட், நீங்கள் ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்டை தேடிக்கிறீங்கன்னா ரொம்ப நாளாக தேடி பார்த்து செக் பண்ணி பார்த்து நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கவலையில் இருந்தீங்கன்னா, இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் உட்காந்து பொறுமையாக தேடினீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் விவாதங்கள் நிறையா இருக்குது. நான் என்னுடைய கணவரை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, என் கணவர் என்னை எவ்வளோ தூரம் சொன்னாலும் நான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, அவர் பேசுகிறது எல்லாமே எனக்கு விவாதங்களாகவே போயிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு அற்புதமான செயல்பாடு நடக்க போகுது. அதுக்கு நம்ம மேசராசி பெண்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வருகிற அந்த ஆடி மாதத்தில் வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் உறுதியாக உங்கள் வீட்டில் சுக்கிர ஓரையில் மனசார வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையில் 8 to 9 நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகும். இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கணவன் புரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய கணவன் புரிஞ்சுக்கிறாமல் தன்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை நபர்களுமே பெண்கள் இதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும், நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் என்பது உண்மை. சரி, இந்த ஆடி மாதத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க சொல்கிறாங்களே, இது நீங்களும் சொல்லியிருக்கீங்க, பல வீடியோவில் சொல்கிறீங்க. இந்த ஆடி மாதம் கொடுத்தால் உறுதியாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், யாரெல்லாம் தங்களுடைய அப்பா அம்மாவை இழந்து வாழ்கிறீங்களோ
அல்லது தன்னுடைய உறவுகளில் உள்ள ஏதோ ஒரு உறவை நீங்கள் விட்டுட்டோன்னு சொல்லி போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மிகப்பெரிய அவசியம். அப்பா இல்லாதவங்க, அதாவது அப்பா இல்லை, மகன் இருக்கார், மகள் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக என்ன பண்ணலாம், நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே இது அப்பா இருக்காங்க, அம்மா இல்லைன்னா திதி தர்ப்பணம் கொடுப்பதை செய்யக்கூடாது. உங்களுடைய அப்பா உங்கள் அம்மா கொடுக்கலாம். இதுதான் உண்மை. அப்பா மட்டும் இருந்து திதி தர்ப்பணம் கொடுப்பது தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை. சரியா? அப்போ உங்கள் அப்பாவை கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு அவர் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாலே அதுவே திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை. ஏன்னா உதவி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கும் என்பது உண்மை. அதே போல் நம்மளுடைய மேச ராசி மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற படிப்பு, நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும். ஏதாவது போட்டிகள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்களுடைய காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ போட்டி வச்சாங்கன்னா அது என்ன போட்டினாலும் சரி, அந்த போட்டியில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. நீங்கள் கலந்துக்கிட்டால் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு உறுதியாக உண்டாகும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் கலந்துக்கிற போட்டி உங்களுடைய வாழ்நாளில் என்றைக்கோ ஒரு நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, வேலையில் இடமாற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது வெளியூர் பயணங்கள் போகும்போது அதில் சின்ன சின்ன தடங்கள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ வேலையில் இடமாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க விநாயகரை போய் வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? வேலையில் இடமாற்றம் வேணும்ப்பா, அந்த வேலையில் நல்ல இடத்துக்கு போகணும், நான் போகிற இடம் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடமா இருக்கணும்னு சொல்லி மனசார விநாயகரை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த மாதத்தில் நீங்கள் இடமுட்டு இடம் மாறி வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உறுதியாக உருவாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு காதலை சொன்னேன் அல்லது காதலன் கூட சண்டை போட்டிங்கன்னா சில பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் முதல் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை வச்சு நம்ம கணக்கிடுறது தான் பொது பலன். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% ஒரு எனர்ஜியாக பூஸ்ட், அவ்வளோதான். ஆனால் அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையவோ உங்களுடைய ஆசைகளையோ பூர்த்தி செய்யும் என்பது கிடையாது. அப்போ எது பூர்த்தி செய்யும்? நம்மளுடைய கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா? அந்த எண்ணத்துக்கு சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த இடம், இதன் அடிப்படையில் கணக்கிடுகின்ற கிரக அமைப்புகள், அதன் அடிப்படையில் லக்னம், அதை சார்ந்த விஷயங்களே உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி வரும். அப்போ அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்தி நாதன் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதன் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள், நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் என்ன, கடந்த கால நிகழ்வுகளை துல்லியமாக என்னால் கணக்கிட முடியும் என்று நீங்கள் உங்களை நம்ப வச்சிட்டேன்னா உங்களுடைய எதிர்கால கேள்விகளுக்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை மூலமாக நீங்களும் செயல்படுவீங்க. அப்படித்தான் நம்ம இப்போ வரையும் ஜாதகம் பார்த்துருக்கோம். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸும் வருது, எதிர்மறையான கமெண்ட்ஸும் வருது. எதிர்மறைங்கிறது எங்களை ஏற்றி விடுவதற்காக உருவாக்கக்கூடிய செயல்பாடு. நல்ல விதமான கமெண்ட்ஸுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுறாங்கங்கிறதுக்கான ஒரு ஆயுத்தம் தான் நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நம்மளால் ஆராய முடிகிறது தெரியுது.
அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை, எங்களுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கணும், என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை அணுகலாம். உங்களுடைய 2 பேருடைய ஜாதக ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும், அதற்கான என்ன வழிபாடு செய்யணும், அதற்கான வழிபாடு வழிமுறைகள் பூஜைகள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்கிறத மிக தெளிவாக நம்மளால் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய 2 உறவுகளும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை. அதனால் நம்பி வாங்க, நல்லதே நடக்கும். தொழில் போட்டி, தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள், ஜோதிட ரகசியங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்பிக்கையுடன் வந்தீங்கன்னா மாற்றங்கள் உறுதி, வெற்றிகள் உறுதி. வாழ்க வளமுடன், வெற்றிகளுடன்.